2021 எதிர்கட்சி தலைவர் விரைவில் 100 நாட்களில் தமிழகத்தின் பொற்கால முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சியை அமைப்பதற்கு தயாரிப்பிற்கான எடப்பாடியார் அவர்கள் மிக சிறப்பான நிலையில 5 ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்தை பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி பல தடைகளை தாண்டி இன்றைக்கு நம்ம இயக்கத்தை ஓடுகின்ற இயக்கமாக ஒவ்வொரு நகர்வையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் என்று அறிவிப்பதற்கு முன்பாக ஜூலை மாதம் சென்னைக்கு தெம்போடு திராணியோடு களத்திற்கு தேர்தலுக்கு வந்தவர் என்று சொன்னால் நம்முடைய பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் எடப்பாடி தான். 1ஆம் தேதி நம்ம கோல்பட்டி கோட்டப்பாறை தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் செய்திட்டு கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை நெருங்கி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்த ஒரே ஒப்பந்த தலைவர் என்ற நிலையில இன்னைக்கு நம்முடைய பொதுச்சார் தேர்தல் பணிகளை முன்னெடுத்து அவருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொடி பட்டொலி வீசி பறக்கப் போகின்றது. அண்ணன் முதலமைச்சர் நாட்களில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை அமர்த்தி காட்டுவன்ற நிலையில தான் இன்றைக்கு தமிழக தேர்தல் களம் இருக்கின்றது. சூழ்நிலை அப்படித்தான். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்ற அற்புதமான அறிவிப்பை முதல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 100 நாள் வேலையை 125 நாளாக மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் சட்டம் இல்லை, மத்திய அரசு கொண்டு வந்து அது இந்தியா முழுமைக்கு அத்தனை மாநிலங்கள் கொண்டு வந்த நேரத்தில் 2வது தேர்தல் அறிக்கை வீடு இல்லாதவர்கள் கூட அனைத்து காங்கிரீட் வீடுகள் ஏன்னா பசுமை வீடு திட்டத்தை அற்புதமான திட்டத்தை இவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த ஆட்சியாளர் நிறுத்தி விட்டாங்க. அதனால அதுக்கு அடுத்து அந்த திட்டத்தை வீடு இல்லாத போன அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அந்த அற்புதமான தேர்தல் வாக்குறுதியை பிறகு அம்மா இருசக்கர வாகனம் ஸ்கூட்டர் அதையும் நிறுத்திட்டாங்க இந்த ஆட்சியாளர். நாங்கள் வந்தோடனே மானிய விலையில 5 லட்சம் மகளிருக்கு வழங்கப்படும் ஆண்டுதோறும் சொல்லி அற்புதமான தேர்தல் வாக்குறுதி. நீ ஓசி கிடைக்கு தானே ஓசியில பஸ்ல போடுறதானு சொல்லி அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அதுன்றதை அதைத்தான் அம்மா அவர்கள் கொடுக்கும்போது இந்த இலவசங்கிற வார்த்தையே மக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி மக்களை இலவசங்கிற வார்த்தை கூட அவங்களை காயப்படுத்தும் கொச்சைப்படுத்தும் என்று சொல்லி விலையில்லாமல் பாட புத்தகங்கள் விலையில்லாம அடிக்கணினி விலையில்லா மிதிவெட்டி என்று சொல்லி அப்ப அந்த அப்படிப்பட்ட முதலமைச்சர் இங்கே இப்படி கொச்சைப்படுத்தி ஒரு அமைச்சரை கண்டிக்காத இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் நம்ம கோரிக்கை மத்திய அரசு வந்து வைக்கலாம். மத்திய நிதியமைச்சர் நினைச்சாதான் வங்கிகள்லாம் அவங்க கட்டுப்பாடு. நான் பல முறை சென்று ஏற்கனவே வில்லிச்சேரி பேங்க்ல ஒரு பிராஞ்சு கொண்டு வந்தோம். இந்தியன் பேங்க் இன்னைக்கு ரெடியா இருக்கு. இந்த நம்ம மணியாச்சி பைபாஸ்ல இந்த மணியாச்சி பஞ்சாயத்து ஒரு பேங்க் கேட்ட செட்டிக்குறிச்சி கேட்ட 2ம் தயார் நிலையில வந்து அதிகாரிகள் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இவங்க மக்களை ஏமாற்றி நாங்கள் கல்வி கட்டு தருவது மத்தியோட சண்டை விடுறதுக்கு அவங்க சரியா போகுது. சமரசம் இல்லை. மத்திய அரசுக்கு நீங்க உரிமைக்கு தமிழ்நாட்டு உரிமைக்கு குரல் கொடுக்கலாம். ஆனா எந்த காலமும் அரசியல் செய்திருந்து மத்திய அரசு எதிர்க்கின்ற நேரத்தில் மத்திய அரசுடைய நிதி எப்படி கிடைக்கும், எப்படி உதவிகள் கிடைக்கும். இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கிடப்பிடப்பட்டாச்சு, ஏவிசி மட்டும் எல்லாமே கிடப்பிட போனதுக்கு இந்த வெளியாட்சி தான் காரணம். மக்களை ஏமாற்றிய மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தி மக்களை வஞ்சித்த இந்த ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இன்னைக்கு திரைத்துறையிலிருந்து வந்திருக்காரு. புலியை பார்த்து பூனை சோட ஓட்ட மாதிரி எல்லாரும் எம்ஜிஆர் நினைச்சிருவாங்க. எம்ஜிஆர்னா ஒரே எம்ஜிஆர் தான். உலகத்தில் எந்த எம்ஜிஆர் சொல்ல முடியாது.